ஜல்லிக்கட்டுக்கு கூட்டின கூட்டம் ஏன் கூட மாட்டேங்குது நாட்டு நாய்க்கு? இதை நாட்டு நாய் அழிக்கிற திட்டம் எத்தனை தடவை சொல்றது? இவ்வளவு வீடியோ எடுத்தாலும் செய்தி ஊடகங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னு ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்களா? போய் பவுண்ட்ல போய் வீடியோ எடுங்க. வேற ஏதாவது நியூஸ் போட்டிருக்கீங்களா? 4 மாசம் ஆச்சு, எத்தனை ஷெல்டர் பண்ணிருக்கீங்க? ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கொதறது உங்களுக்கு எதையாம இருக்குன்னா நாய் கடிக்குது, நாய் கொதறது. இதை ஒண்ணுதானே வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க எல்லாரையும். ரயில்ல போயிட்டு இருக்கிற ஒரு பையனை போட்டு வெட்டுறாங்க அத்தனை பேர் சேர்ந்து. என்ன நியூஸ் சேனல் வந்துச்சு? அதுவும் வந்து கத்திய எடுத்து இப்படியே வெட்டி கொள்றாங்க. அப்படியே மண்டையெல்லாம் வெட்டி அத வந்து மறைச்சிட்டாங்க. ஆனா அதோட வெளியில வரல, எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்களா நம்பிதானே மக்கள் இருக்காங்க. மக்களுக்கு ஏதாச்சும் உருப்படியா பண்றீங்களா? கண்டிப்பா இல்லைங்க, நீங்க எடிட் பண்ணி போடுறதுல இருக்கு. அவர் ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டு போனாரு கேமரா. அவர் ஒருத்தர் ஏன் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போனாரு கேள்வி கேட்ட உடனே. இப்ப பாருங்களேன், இது டைட்டில் எப்படி வரும்னா, நாய் ஆர்வலர்கள் என்ன சொல்லுவாங்க, போராட்டம் கூட நல்ல விதமா சொல்ல மாட்டாங்க. ஆர்ப்பாட்டம் பொதுமக்களுக்கு இடையே. கட்சிக்காரங்க பண்றப்பெல்லாம் சொல்லுங்களேன், அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. மாநகராட்சி அதாவது கவர்மெண்ட் வந்து ஷெல்டர் குடுக்கறாங்க. எங்க ஷெல்டர்? முக்கியமா இந்த செய்தி ஊடகத்தை நம்பாதீங்க. அவங்க ஊடகம் எல்லாம் நாடகம். நான் 1000 தடவை சொல்லிட்டேன். அவங்க இந்த வீடியோ எவ்வளவு எடிட் பண்ணி போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் விஷயம், ஷெல்டர்னு ஒண்ணு இல்ல. சரி, ரூல்ஸ் போடுங்க. ஷெல்டரே தேவையில்லை. எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க? நாட்டு நாயை தான் வீட்டுல வச்சிருக்கணும். மத்த எந்த நாயும் வச்சிருக்க கூடாதுன்னு தடை பண்ண சொல்லுங்க.